சங்கீதம் 65 எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். முதல் காரியம், கர்த்தர் இந்த நாம் தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற அவருடைய இயற்கையான சுபாவம் என்ன. ஆனா அவங்கள கஷ்டப்பட்டு சுற்றி வளைச்சி ஆராய்ச்சி பல விதங்கள்ல கொண்டு வர விரும்பல, டயர்டாயிரும். இருக்கிற அந்த அதிகாரத்தை எடுத்து வச்சுங்க. அதுல இருந்து ஒரு தியானம் ஆண்டவர் கொடுக்கிறார். இது கடக்க முடியாத கடல், பரிசுத்த வேதாகமம் கடக்க முடியாத கடல். எத்தனை முறை படித்தாலும் ஆசை தீராது. The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சு உலகத்தில் எழுதப்பட்ட புஸ்தகங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அது அமுத சுரபி வந்துகிட்டே இருக்கும். நானும் பார்த்திருக்கிறேன். ஒரு தடவை படிக்கிற மாதிரி அதே வசனத்தை இன்னொரு தடவை படிக்கிறப்ப எனக்கு தோணாது. அர்த்தங்கள் வேற மாதிரி இருக்கும், பிரசங்கம் வேற மாதிரி தயாரிக்க சொல்லுவார். இதே வசனத்தை வச்சு எப்படி பேசணும் போன வருஷம், இப்ப இதே வசனத்தை வச்சு இப்படி தயாரி, மேட்ரு வேற பக்கம் கொண்டு போ, மக்களுக்கு பிரயோஜனமான செய்தி இது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவார். நான் எடுத்து குறிச்சு வைப்பேன். சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் பாருங்க. நான் ஒரு பிரசங்கம் பண்ணலான்னு ரெடி பண்ணி வச்சு வந்திருப்பாங்க சர்ச்சுக்கு. உள்ள நுழைஞ்ச பிறகு ஆண்டவர் பேசுவாரு, இது வேண்டாம் அந்த பிரசங்கத்தை பண்ணுவாரு. அது அல்லேலூயா. அப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஊழியக்காரங்களுக்கு அது ஒரு தனி அனுபவம். நம்முடைய ஆண்டவருக்கு என்ன பெயர்? ஜெபத்தை கேட்கிறவர். என் ஜெபத்தை கேட்கிறாரோ இல்லையோ தெரியவில்லையே, நான் இத்தனை காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், ஒன்று கூட நிறைவேறவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். அது கர்த்தர் ஜெபத்தை கேட்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல. கேட்கிறார், கேட்கிறார். அவர் பார்வையிலே அவர் காதுல அந்த சத்தம் அந்த ஜெபம் இருக்குது. ஏன் இன்னும் அனுமதிக்கல, ஏன் அற்புதம் நடக்கலன்னா அது அவருக்கு தான் தெரியும். எப்போ அதை கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கும். அல்லேலூயா. அதுதான் ரகசியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியுதுல்ல. ஜெபம் பண்றது நடக்கலன்னா நம்ம கேட்கவில்லை என்று நினைக்கிறோம், கர்த்தர் கேட்கவில்லை என்று நினைக்கிறோம். கேட்டு தான் தாமதம் பண்றார், தாமதம் பண்றார். ஒரு இப்படி சொன்னா புரியும். சின்ன கத்திய, காய்கறி வெட்டுற கத்திய ஒரு குழந்தை கிட்ட கொடுக்க முடியாது. அதுக்கு அது கத்தின்னு தெரியாது. அப்புறம் விரல அறுத்துக்கிட்டு அது கத்தும். அது கத்தின்னு தெரியாத அது விரல அறுத்துக்கிட்டு கத்தும். அப்புறம் அம்மா கத்திக்கின்னு போகும். அதனால கொடுக்க மாட்டாங்க. கரெக்டா? எப்படி இப்படி இப்படி அதை கத்தியத்தோட போறான் பாரு பாரு. அதே மாதிரி அந்த காலத்தில் கரண்ட் இல்லாதப்ப அந்த விளக்கு எரியும், கிருஷ்ணாயில் விளக்கு. நாங்கெல்லாம் குழந்தை பெற்றப்போ கரண்ட் கிடையாது. ஆந்திராவில் ஒரு வருஷம் இருந்தாப்போ ஒரு கிருஷ்ணாவில் ஊற்றி ஒரு திரி போட்டு அது எரியும். எங்க பையன் சின்ன குழந்தை ஒட்டி போட்டுக்கணும் ஓடுவான் அதை தொடறதுக்கு. அது பொன் கலர்ல எரியும் பாருங்க. அது நெருப்புன்னு அவனுக்கு தெரியாது. ஓடி போய் பிடிப்பாங்க. இந்த மாதிரி அப்போ பாரு அவங்ககிட்ட படாத பாடு. ஒரு நாள் என் மனைவி எங்கே அப்படி எங்கே வெளியே போயிட்டாங்க. இவன் அதை பிடிக்கிறதுக்கு போறான். நான் தான் இருக்கிறேன். அவங்க என் மனைவி இருந்தாக்கா அவங்க போய் தூக்கிடுவாங்களே. அதனால இதுதான் சரியான சான்ஸ். அவன் அதை போய் தொடட்டும், அப்புறமா அவன் புரிஞ்சுக்குவான்னு சொல்லி நான் அமைதியா இருந்துட்டேன். மனசுல கஷ்டமா தான் இருக்குது, ஆனாலும் தெரிஞ்சுக்கணும். எத்தனை முறை தூக்கிடுவான் அந்த விடுறத. போனா அம்மா வேற இல்ல, அவனுக்கு ஒரே குஷி. ஓ இன்னொரு கோரஸ் எல்லாம் பாடிக்கணும். அவன் பாணியில போயிட்டு கிட்ட போய் அதை அந்த நல்லா எரிந்து கொண்டிருக்கிற அந்த விளக்க அப்படி கை வச்சான். ஏதோ ஒரு பொருள் நினைச்சு தொடலான்னு கை பத்திச்சு சத்தம் போட்டு கத்திக்கிட்டு உருண்டு பரண்டு அப்புறம் நான் போய் தூக்கி சரி 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 இனிமேல் அங்கே போவாத அப்படின்னு சொல்லி அவன் அழைய நிறுத்திட்டேன். அதுக்கு மருந்து தேங்காய் எண்ணெய் எல்லாம் போட்டு அது செட்டில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வேலுமனுக்கே அங்கே போக சொன்னா கூட அவன் போக மாட்டான். அது எரியாம நேரம் குடுன்னு முட்டி போட்டு ஓடுவான். அங்கே போங்க தமிழ் பாருங்க பார்த்துட்டு ஆப்போசிட் யூ டர்ன் போட்டு நேரம் வழியாந்துருவான். அது எரியறப்ப மட்டும் இல்ல, எரியாத இருக்கிறப்ப கூட. அதனால தான் ஆண்டவர் சில டைம்ல விடுவாரு. அவசரப்பட்டு கேட்டா கொடுத்துருவாரு. நான் கொடுக்கலான்னு நினைச்சது இந்த காரியத்தை அடுத்த வருஷம். நீ இப்பவே அவசரப்படுற போராடுற இந்தா. ஆனா அதுக்கு பிறகு அவங்க வாழ்க்கையில நிம்மதி இருக்காது, பல பிரச்சனைகள் வரும். இசைக்கிய ராஜா மாதிரி தோர் பக்கம் திரும்பி அழறாரு. நான் பண்ண நல்லதெல்லாம் நினைத்தரலும் என்ன காப்பாத்தோம். 15 வருஷம் கூட்டி கொடுத்தார். 15 வருஷம் சாதாரணமா? நம்ம எல்லாம் 8 வருஷம் உயிரோட இருக்க போறோமா இல்லையான்னு தெரியல, அப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறோம். 15 வருஷம் கொடுத்தா அவருக்கு ஒரே குஷி. ஆனா அந்த 15 வருஷம் தான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில எல்லாம் தலையிட்டுட்டார். மதியீனமான காரியமெல்லாம் செய்துட்டார். அந்த ரங்கங்கள்லாம் வெளியரங்கம் ஆக்கிட்டார். எதிரி ராஜாவுக்கு தன்னுடைய பொக்கிஷ சாலைகளை திறந்து காட்டிட்டார். எல்லாம் போச்சு.
கடைசியில பெரிய அளவில் பிரச்சனை ஆயிடுச்சு அவரால் அந்த நாட்டில். ஆண்டவர் இடக்கிறப்பே போய் சேர்ந்துடணும். காப்பாத்துங்கப்பா காப்பாத்துங்கப்பா, அப்பா காப்பாத்துங்கப்பா, இப்போ இடக்காதீங்கப்பா, என் பையனுக்கு ஒன்றும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆன பிறகுதான் தெரியும் நீ ஏன்டா பிறந்தன்னு. அதனால தான் முன்கூட்டியே எடுக்கிறதுக்கு சிலரை தூக்க. என்னதான் நீங்க ஜெபம் பண்ணுங்க, அடிச்சு தூக்க, வேற வழி இல்லை. அதுக்கும் போராடி உயிரோட வாழலான்னு விரும்பினா விட்டுருவாரு. ஏன்னா அவங்க ஜபத்தை கேட்டு இல்லை, அவருக்கு சித்தம் இல்லாத இருந்தா கட்டி கூட சில நேரத்தில் விடுவார். அதுக்கப்புறம் படுற பாடுகள், நான் அன்னைக்கே போயிட்டு இருந்தா நலமா இருக்குமே, நான் போன வருஷமே போயிட்டு இருந்தா நலமா இருக்குமே அப்படி சொல்ற அளவுக்கு ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த கத்திக்கு வரலாம். அந்த குழந்தை வளர 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 கத்தியை கொடுப்பாங்க. அப்பா வந்து அந்த பாப்பா கிட்ட கத்தியை கொடுப்பாரு, அவங்க பொண்ணு கிட்ட, பாப்பா அதை பாரு அப்படின்னு சொல்லி இப்படி கொடுப்பாரு. கைப்பிடிய அது கையில பிடிக்கிற மாதிரி கத்தியை தான் கையில பிடிச்சிக்கிட்டு கைப்பிடிய கொடுப்பாரு. அங்கதான் பிடிக்கணும்ன்றதுக்காக இப்ப வெட்டு, அதை வெட்டு, இந்த காய்கறியை வெட்டுனார். அது ரொம்ப அழகா அந்த வேலையை செய்யும். அப்புறம் வளர 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 அங்க நின்று இருக்கும் அந்த பாப்பா. அந்த கத்தி என்ன பண்ணுவாரு, அப்படி போடுவாரு, பிடி பார்க்கலான்னு சுத்தி சுத்தி சுயண்டு போவோம். அந்த பாப்பா அதை கரெக்டா பிடிக்கும் அந்த கைப்பிடிய. அப்படிதான் வளர வளர அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்லையா, எவ்வளவு வேணா பழகிடலாம். அப்படிதான் ஜெப வாழ்க்கை. கர்த்தரின் சித்தம் அறிந்து ஜெபத்தை கேட்கிறவர் தான். எல்லா ஜெபமும் நிறைவேறுகிறதா? இல்லை. காரணம் என்ன? சிலது இப்போ உனக்கு ஆபத்தை உண்டாக்கும் என்று அறிந்து தாமதம் பண்ணுகிறாரே தவிர அவர் உன் ஜெபத்தை கேட்கிறார். கை தட்டலாரோ? ஜெபத்தை கேட்க, ஜெபம் தான் முக்கியம் வாழ்க்கையில். அப்ப எப்படி ஜெபிக்கிறது? ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவர் கொடுப்பார். முட்டி போட்ட உடனே ஜெபம் ஆரம்பிக்க கூடாது. ஹalleluya ஹalleluya praise the Lord, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஸ்தோத்திரத்திலே ஓட்டு. அவரை படைத்தவரை துதிப்பாயாக. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. பழமொழி இது, தமிழ் பழமொழி. ஆனா இது எப்படி வந்தது? இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதைத்தான் அப்படி மாத்தலாம். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்கிறீங்களா? துதிக்கிறீங்களா? இதை ஏற்கனவே பாடின பாட்டுங்க. இயேசுவையே துதி செய். துதி, எப்ப பார் துதி. இயேசுவை துதி. துதிக்கிறீங்களா? போட்டு மிதிக்கிறீங்களா? அப்பா அம்மா கீழ்படுறீங்களா? ஆமா, கேட்டாதானே தெரியும் அவங்க கிட்ட. வாட் இஸ் த 5th commandment? வாட் இஸ் த 5th commandment in God's 10 commandments? 10 கட்டளைகளில் 5ஆம் கட்டளை என்ன? உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அமைதியா இருக்கிறீங்களே? நான் தானே சொல்றேன். எங்க தகப்பன் தாய் எப்போ போயிட்டாங்க? உங்களுக்கு இருக்கிறாங்களா இல்லையா? அமைதியா இருக்கிறீங்க. ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட் யுவர் மதர், 5ஆம் கட்டளை. கனம் பண்றீங்களா? அப்படி மறைக்கிறீங்களா? 5000 ரூபாயில சுடிதார் வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்ல. ஏன் பெத்தீங்க? பெத்ததுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் அப்பா அம்மாக்கு. சில இடத்துல அப்படி நடக்குது. இந்த பசங்க கேட்கிற மாதிரி எல்லாம் அப்பா அம்மா வாங்கி கொடுக்கலன்றதுக்கு அவங்க வச்சுன்னு இருக்கிற ஒரு டைலாக், ஏன் பெத்த? உன்னை படைத்தவர் ஆண்டவர், இந்த உலகத்திலே கொண்டு வந்தவர் ஆண்டவர். அதற்கு ஒரு கருவிதான் அப்பா அம்மா. தெய்வத்தை காண முடியாது, ஆனால் ஒவ்வொரு வீட்டிலே 2 பேசும் தெய்வங்களை அந்த தெய்வமே வைத்திருக்கிறார். கிரேக்க பழமொழி. You cannot see God, but that same God put two gods in your house. Who is that? Father and mother. கணம் பண்ணணும், எதிர்த்து பேசக்கூடாது. நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க எந்த அப்பா அம்மாவும். நீங்க எங்கனாலும் போய் பாருங்க, அப்பா அம்மா பார்த்து முறைப்படி சபையில சொல்லி எல்லாம் சமாதானமா பேசி முடிவு பண்ணி பண்ற கல்யாணம், அவங்க குடும்ப வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்குது. எனக்கு யாரும் மாப்பிள்ளை பார்க்க வேண்டாம், நான் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், நீங்க கல்யாணத்துக்கு துட்டு செலவு பண்ணா போதும்னு பண்ண லூசுங்க. எப்படி இருக்குதுன்னு போய் பாருங்க. எல்லாத்தையும் அவங்கவுங்க சித்தம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு விடுகிற ஆண்டவர்
இந்த கல்யாணத்தை மட்டும் பெற்றோர் பொறுப்புல, போதகர் பொறுப்புல, சபை எல்டர் பொறுப்புல, மூத்தவங்க பொறுப்புல ஏன் விட்டாரு? வாழ்க்கை வாழ்க்கை எல்லாருக்கும் அதுல பொறுப்பு இருக்குதுன்னு காட்டுறாரு. தனித்து இப்ப கல்யாணம் ஆயிட்டு மட்டும் தனித்து வாழ்ந்துட முடியுமா? இப்ப குழந்தை பிறந்த உடனே அந்த தாய் மட்டும் வளர்த்துற முடியுமா? ஒரு தாய் ஒரு குழந்தைய பெற்றெடுக்குது, நான் பெற்றேன், என் குழந்தை நான் வளர்த்துக்கு தெரியும், சொல்லுங்க. வளர வளர தெரியும், மாமியார் துணை தேவை, உதவி தேவை, அம்மா உதவி தேவை, சொந்த பந்தம் உதவி தேவை. அவங்க கூட இருந்தாதான் நீ வேற காரியத்தை பார்க்க முடியும், இல்ல குழந்தைய பார்க்க முடியும், உனக்கு ஏதாவது அவங்க கவனிக்க முடியும். நிறைய பேர் அப்படி இல்லை, நான் பார்த்துக்குவேன், எனக்கு எல்லாம் தெரியும். எனக்கு எல்லாம் தெரியும்னாவே அங்க போச்சு, பெருமை நாவி வந்து ஆச்சு. லூசிபர் வந்து உன்னை கிட்ட வந்து பிடிச்சிட்டான். நான் அந்த வார்த்தை இருந்தாவே போச்சு. நான்ல ரெண்டு இருக்குதுயா. என்னங்கய்யா? நான் கடைக்கு போய் வந்தேன், நான் நேற்று இரவு தோசை சாப்பிட்டேன், நான் அந்த இடத்துல போய் கைப்பிரதி கொடுத்து விட்டு வந்தேன், நான் இப்ப தூங்க போகிறேன். அந்த நான் பொதுவான நான், கரெக்டா? அதுல பாவம் கிடையாத. நான் வர்றேன், அப்ப நாளைக்கு நான் வரேன்பா, அதுல என்ன பாவம்? இன்னொரு நான் இருக்குது தெரியுமா? நான் இல்லைன்னா அவன் கதை கந்தலு, நான் இல்லைன்னா அவன் அவ்வளவுதான். இந்த இடத்துல இதெல்லாம் பாத்தீங்களா? அது தெரியுமா? அது நான் தான் காரணம் அப்படி சொல்லுவாங்க. பெருமை வாழ்க்கையில முன்னேற முடியாது. டாடி என்று சொன்னால் உதடுகள் கூட ஒட்டாது, நாம் என்று சொன்னால் தான் உதடுகள் கூட ஒட்டும். எங்கேயோ கேட்ட குரல். இரண்டாவது பார்க்கலாம், வசனம் 3, சங்கீதம் 65 வசனம் 3 படிங்க. மீறுதல்களை அவ்வளவுதான். என்ன அருமையான ஆண்டவர் பாருங்க. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவிர்த்தி ஆக்குகிறீர். நாம் செய்த பாவங்களுக்குரிய தண்டனைகளை ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தால் நாம் உயிரோடு இருக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் தான். அதான் யாக்கோபு எழுதுறாரு, நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். பிரியமானவர்களே, நாவானது ரொம்ப முக்கியமானது. உடம்புல உன் நாவை காத்துக்கொள். உன் வாழ்க்கை கொளுத்தக்கூடிய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தக்கூடியதாய் அது தீக்குச்சியை போல இருக்கிறது. நாவு ஒரு நெருப்புன்றார். தன் நாவை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. இதை வச்சு சிலர் சொல்லுவாங்க, அது நான் ஒத்துக்கிறேன், நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்க. ஐயா அப்படி சொல்லாதீங்கய்யா, இல்ல அப்படிலாம் சொல்லாதீங்கய்யா, நம்ம வாயில அந்த மாதிரி வார்த்தை வரக்கூடாது, நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்கய்யா அப்படி சொல்லுவாங்க. அதான் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதே வார்த்தையை வச்சு இன்னொரு சொல்லலாம், மரணம் அடைவதும் நீ உயிரோடு இந்த உலகத்தில் வாழறதும் உன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. கண்டபடி இஷ்டப்படி கேவலமா பேசிவிட்டு, இல்ல சில இடத்துல பார்த்துருக்கீங்களா, அளவுக்கு மீறி கோபம் வந்து கண்டபடி தரக்குறைவா கேவலமா கெட்ட வார்த்தை பேசிட்டு வந்துருவாங்க. அவன் பாப்பான், 4 பேரை தடிக்கொம்போட கூட்டிட்டு வருவான், ஒன்னும் விசாரிக்க மாட்டான், போடு 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 பலார் பலார் பலார். இப்ப தெரிஞ்சுங்களா, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சத்ருவா இருந்தாலும் அவன் பகைவனா இருந்தாலும் அவங்ககிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் அப்படிதான் பேசிட்டு வரணும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதனால சாபம் போட்டு வந்துடக்கூடாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதற்கு நம்ம போடுற சாபம் அல்ல அடையாளம். நீ நல்லா இருக்க மாட்டான்னு ஒருத்தன் சொல்றான், அவன் கிறிஸ்தவன் அல்ல, நல்லா இருப்பா, அவன் தான் கிறிஸ்தவன். உங்களுக்கு யாருன்னா துரோகம் பண்ணிட்டாங்களா, நல்லா இருப்பா, நான் எப்படியா போறேன், நீயாவது நல்லா இருப்பா, எதிரிக்கு கூட இந்த பிரச்சனை வரக்கூடாதியா அப்படி சொல்றாங்களே, அவங்க தான் கிறிஸ்தவங்க. அல்லையிலே சொல்லுங்க. ஆமா, இருக்கிறோமா அப்படி? பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். வாங்க, அந்த காலத்துல டைலாக் இதெல்லாம், பழிக்கு போய் ரத்தத்துக்கு ரத்தம் அப்படி. வீட்டுல எடுத்துங்க, கணவன் மனைவிக்குள்ள என்ன வைராக்கியம், ஒரே சரீரம்ன்றார் ஆண்டவர். பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் சொல்றாரு, ஒரே சரீரம் கணவன் மனைவி. திருமணமே ஆகாமல் இந்த உலகத்தில் பேச்சுலராக வாழ்ந்து இயேசு சொல்றாரு, திருமணமான தம்பதியர் யாரு? ஒரே சரீரம், அவர்களை பிரிக்க கூடாது. தன் தகப்பன் தாய் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு அவன் இசைந்திருப்பான். தகப்பன் தாய் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு தான் இருக்குது, மனைவியுடைய அப்பா அம்மாவோடு அங்க இல்ல. அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல.
எல்லாமே தான். சிலர் பொண்ணை கொடுத்துருவாங்க, கல்யாணத்தை பண்ணி வச்சிருவாங்க, செல்போனை ஒண்ணு வாங்கி கொடுத்துருவாங்க பொண்ணுக்கு, மாமியார் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க மாப்பிள்ளை கூட. அங்க என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் எனக்கு சொல்லு, பிரச்சனை தான் வரும். சொல்லணுமா? செல்போன் எதுக்கு? அம்மா நான் நல்லா இருக்கிறமா, மாப்பிள்ளை என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, நீங்க கவலைப்படாதீங்கம்மா, இந்த மாப்பிள்ளை கிட்ட தர பேசுங்க அப்படின்னு கொடுக்கணும். நல்லா இருக்கிறமா அம்மா, அம்மா வேற எதுவும் விசாரிக்காதீங்கம்மா, அம்மா ஓடியாந்துரும். என்னமோ தெரியல அங்க நடந்திருக்குது பிரச்சனை. மாமியார் அன்பா பேச வந்தா கூட பேசுறது இல்லை. என்ன சில இடத்துல அப்படி பழகிச்சு. எல்லா மாமியாருமே கொடுமைக்காரன்னு அது ஒரு பதிஞ்சிச்சு, உள்ளத்துல பதிஞ்சிச்சு. என்னங்கம்மா எல்லா மாமியாரும் கொடுமை? அப்படி கிடையாது. நல்ல மாமியாரும் உலகத்துல இருக்கிறார். ஒரு இடத்துல சரியான திட்டு மருமகா மாமியார, என்னம்மா அவ அப்படி திட்டுறா, அமைதியாகிறேன். அட விடுமா, நானும் மருமகளா இருந்து தானே மாமியார் ஆயிருக்கிறேன், நானும் அவ ஸ்தானத்துல மருமகளா இருந்தப்ப நான் எவ்வளவு தூரம் என் மாமியாரை திட்டி இருக்கிறேன். அவங்க உணர்றாங்க பாருங்க. அவளும் கொஞ்சம் வளரட்டும், வளர்ந்தா தானா தெரிஞ்சுக்கிறா. அது நல்ல மாமியார். அல்லேலூயா. திட்டு வாங்கிக்கணும், அடுத்த செகண்ட் போய் பேசுதியா, என்னம்மா ஒண்ணுமா சாப்பிடாது இருக்குதா, சாப்பிடு வா, நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் வா. அப்படி அதே போல மருமகா என்ன சொல்லணும், ஏமா என்னம்மா இது என்னதான் மாமியாரா இருந்தா கூட அப்படி திட்டுது அந்த பொம்பளை, உன்ன கேவலமா பேசுது, உன்ன மட்டும் இல்ல அப்பா அம்மா வேற அசிங்கமா திட்டுது, கம்முனுங்கிறிய அப்படின்னு மருமகளை ஊசி போடுவாங்க சிலரு. அது என்ன சொல்லணும், எங்க அம்மா என்ன திட்டினாக்கா நான் பதிலுக்கு எதுனா திட்டுவேனா? அது போல இவங்க எனக்கு ஒரு அம்மா, வயசாயின்னு போகுது, எப்படியோ இருக்கும் அவங்களுக்கு பாவம். நானும் மாமியாரானா எப்படி இருக்கணும் எனக்கே தெரியாது. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு அவளை பத்தி என்கிட்ட குறை சொல்லி ஊசி போடுறீங்க? இந்த மாதிரி எல்லாம் எங்க மாமியாரை வந்து குறை சொல்லிக்கிட்டு இங்க வராதிங்க என்கிட்ட சொல்லி பாருங்க, அதுக்கப்புறம் அவங்க வரமாட்டாங்க. இதுதான் தேவனுடைய கட்டளை, அன்பின் பிரமாணம். என்னை பற்றி யாராவது எதையாவது பேசுகிறார்களா என்று உத்து கேட்காத, சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனிக்காத, கேட்டால் அவனை நீ நிந்திக்க வேண்டியதா இருக்கும். உங்களை பத்தி யாருன்னா 2 பேர் கேலி பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா, அந்த இடத்த விட்டு போயிடுங்க. என்ன பேசுறாங்கன்னு பார்த்துனே நீங்க விசாரிச்சா, ஓஹோ இவன் நல்லா கவனிச்சு கேட்டான், இனிமே ஒன்னும் நல்லா பேசலாண்டான்னு அவங்ககிட்ட டைரக்டா பேசுவாங்க. இதான் பிசாசனுடைய நயம் வஞ்சகம் தந்திரம். கிறிஸ்துவதான் இந்த குழி நரிகள், உன்னத பாட்டில் வரும், தோட்டத்தை அழிக்கிற சிறு நரிகள் குழி நரிகளை துரத்து, ஸ்பாயில் பண்ணு. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். அதுபோல ஞானத்திலும் புகழ்ச்சியிலும் பெயர் பெற்ற ஒரு மனிதனை சொற்ப மதியினம் நாசமாக்கி கடைசி வரை கண்ணியமா வாழ்ந்து போனோம். உலகத்துல வாழ வரைக்கும் ஒரு 40 பேரை சிரிக்க வை, நீ செத்துட்டா 4000 பேர் வந்து அழுவாங்க. சிரிக்க வச்சிருக்கிறோமா எத்தனை பேர்? இன்னைக்கு இருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, இந்த மாசம் முடியறதுக்கு, இந்த வருஷம் முடியறதுக்கு ஒன்று ஒரு வாரம் இருக்குது, ஒரு 30 பேரை நான் சிரிக்க வைப்பேன். தீர்மானம் இன்னைக்கு பண்ணணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அக்கா எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, அப்படி உட்காந்து கொஞ்ச நேரம் நல்லா பேசுங்க. காமெடி, நகைச்சுவை. ஒரு காலத்துல வாழ்க்கை சந்தோஷமா இருந்தது, சோகமான படம் எடுத்தான், சினிமாவெல்லாம் சோகமான படம், தியேட்டருக்கு போய் வந்தா அழுதுன்னு வருவாங்க வெளியோ, அப்படியாப்பட்ட படம் எல்லாம் எடுத்தான். நீங்க அதெல்லாம் போய் அதை பாத்தீங்களான்னு கேட்காதீங்க, சொல்லுவாங்க, நமக்கு அதெல்லாம் தெரியாது. இப்ப வாழ்க்கையில சோகம் அதிகமாகி விட்டது, போராட்டங்கள் அதிகமாகி விட்டது, துக்கங்கள் அதிகமாகி விட்டதுனால காமெடி சேனல் நிறைய வந்துச்சு. காமெடி சேனல், நகைச்சுவை டிவி, நகைச்சுவை சேனலா? ஆமா, கலைஞர் சிரிப்பொலி இல்ல, டிவியில வந்து டிவியை பார்க்காத மாதிரி பாக்குறீங்க. என்ன இது வரைக்கும் வாழ்க்கையில டிவியே பார்க்கலன்ற மாதிரி அவ்வளவு பக்தி பண்ணலா, டிவியே கிடையாதா? கலைஞர் சிரிப்பொலி சொல்லுங்க, ஆளு கொண்டு இப்ப பாக்கலாம். ஆடி உண்மை ஒத்துக்கினாரு. நான் கூட எப்ப நகைச்சுவை பார்ப்பேன். சுவைகளில் சிறந்தது நகைச்சுவை. சத்தமா சொல்லுங்க, சுவைகளில் சிறந்தது நகைச்சுவை. உன் நகையை காட்டிலும் சிறந்தது புன்னகை. வாய் விட்டு சிரித்தால் அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா நோயா வரக்கூடாதுன்னு ஆசை எல்லாருக்கும். சரி, அதுக்காவது சிரிங்க. டாக்டர் சொல்றாரு, அதாவது மருத்துவம் சொல்லுகிறது, ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒருத்தர் 1/2 மணி நேரம் சிரிச்சிருக்கணுமா. இன்னைக்குல இருந்து கணக்கு போடுங்கம்மா ஐயா, ஒரு நாளைக்கு குறைஞ்சது காலையில இருந்து நைட்டு பெட்டுக்கு போறீங்களா தூங்குறதுக்கு, அதுக்குள்ள கணக்கு போடுங்க. டோட்டலா 1/2 மணி நேரம் சிரிச்சிருக்கணும். அதாவது நான் சொல்றது ஒரே டைம்ல 1/2 மணி நேரம் இல்ல, உங்களை கேட்காம தூக்கிட்டு போயிடுவாங்க.
எதுக்கு தூக்கின்னு போறீங்கன்னு கேட்டா கூட பதில் சொல்ல மாட்டாங்க. இல்லப்பா ஒண்ணும் இல்லை, நீ கம்முனு வா போதும். கண்டினியூவா 1/2 மணி நேரம் நான் சொல்லல. அப்புறம் நான் வந்து போனதுக்கு இந்த மாதிரி என் பேருக்கு எடுத்துக்கூடாது. என்னையா சொல்லிட்டு போனேன், எங்க சர்ச்சில் வந்த இப்படி ஆயிடுச்சு என் மனைவிக்கு அப்படின்றவாங்க. அப்பப்போ 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 1 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் இதெல்லாம் சிரிக்கிறீங்களே, இதெல்லாம் கணக்கு போட்டா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரம் 30 நிமிஷம் ஆகி இருக்கணும் டோட்டல். கொஞ்சம் துண்டு விழுதுன்னு வச்சுங்க, ஒரு 8 நிமிஷம் இல்ல 22 நிமிஷம் தான் சிரிச்சிருக்கிறீங்க, மீதி 8 நிமிஷம் பாக்கி நிக்குது. என்ன பண்ணலாம் தூங்குறதுக்கு முன்னாடி? யாருமே இல்லையா, கதவை லாக் பண்ணு, சரி நல்லா நல்லா சரிங்க, சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல ஸ்தோத்திர பாட்டு நிறைய இருக்குது புஸ்தகம், பெரிய பெரிய பாட்டு புஸ்தகம் எல்லாம் நிறைய பாட்டெல்லாம் இருக்குது. ஸ்தோத்திர ஆராதனை கீதங்கள், மகிழ்ச்சியான பாட்டெல்லாம் பாடுங்க, ஸ்தோத்திர பாட்டெல்லாம் பாடுங்க. சிரிக்கணும்னா கத்தோன்னு சிரிக்கிறது இல்லை, அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். அந்த பேலன்ஸ் 8 நிமிஷம். கணவர் கூட இருக்கிறாரா, நல்ல காமெடியா ரிலாக்ஸா தமாஷா ஏதாவது ஊருக்காதீங்களா, உங்க கதையோ, நீங்க பிறந்த வளர்ந்தது உங்க கதை, அவரு பிறந்த வளர்ந்த கதை, சின்ன பசங்களை எப்படியெல்லாம் காமெடி பண்ணோம் சேட்டை பண்ணோம் அதெல்லாம் சொல்லலாம். நான் இன்னைக்கு வரைக்கும் என் மனைவிக்கு டெய்லி 3 ஜோக்கு சொல்லி சிரிக்க வச்சுருக்கிறேன். கல்யாணம் ஆகி 38 வருஷம் ஆகுது, டெய்லி 3 ஜோக்கு சொல்லி சிரிக்க வச்சுன்னு இருக்கிறேன். ஏன் தெரியுமா, கல்யாணம் ஆன ஒரு 3 மாசம் கழிச்சு கேட்டேன். மறுநாள் கேட்டிருந்தா ஓட்டிருப்பாங்க, அந்த கேள்வியை கேட்டிருந்தா. 3 மாசம் கழிச்சு கேட்டதுனால ஓட முடியாது. என்ன கேள்வி தெரியுமா, ஏம்மா குடும்பத்தில் மூத்த பொண்ணு நீ, எவ்வளோ பேர் எம்ப்ளாய் சம்பாதிக்கிறவங்க, பெரிய பெரிய பணக்காரு, பணத்தை எண்றவங்க, மந்த்லி பேமெண்ட் வந்து பார்த்துருக்கலாம். அவங்களெல்லாம் ஒத்துக்காம நான் வந்து உன்னை கட்டுறதுக்கு 8 வருஷம் முன்னாடியே ஊழியத்துக்கு வந்துட்டேன். நான் ஊழியக்காரன்னு தெரிஞ்சுதானே நீ என்னை கட்டின. பாரு, ஏதாவது பிரியாணி வாங்கி கொடுக்க முடியுதா, எவ்வளோ வறுமை பார்த்தியா, அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழி இல்லை, என்னை நம்பி எப்படி நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நீங்க பாட்டு பாடுறது, நீங்க மேடையில் பிரசங்கம் பண்றது எல்லாத்தையும் நான் பார்த்தேன். எங்க அப்பா அம்மாவோட வந்து உங்க பிரசங்கம் எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். எங்க சிஎஸ்சி சர்ச்சில் உங்களை கூப்பிட்டு முழுவதும் ஜபத்தில் பயன்படுத்தினப்ப அது அப்போ படிச்சுட்டு இருந்த காலகட்டமா, என் தோழிகளோட வந்து உங்க பிரசங்கத்தெல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். மைதானத்தில் நல்லா ஓப்பனார் மீட்டிங் நற்செய்தி கூட்டம் வைப்பாங்க பாருங்க கிராமத்துங்களில் மைதானத்தில், அதுல எல்லாம் நான் இப்போ நீங்க பேசுறப்ப நீங்க பிரசங்கம் பண்றதுக்கு முன்னாடி நான் என் தோழி எல்லாம் பாட்டு கூட பாடி இருக்கிறேன் உங்க மேடை இல்லையா அப்படி. நான் அப்ப என்ன அர்த்தம்னா உங்க பிரசங்கம் எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான பேரை சிரிக்க வைக்கிறீங்களா, உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா சிரிச்சுனே இருக்கலான்ட்டு தான் நான் ஒத்துக்கினேன்னாங்க. அதுக்கு தான் என்ன ஒத்துக்கினாங்களாம். நான் கேட்டேன், மெய்யவா, அதுக்கு தான் என்ன நம்பி வந்தியா? ஆமாங்க, என்கிட்ட இருக்கிறது அது ஒண்ணுதான், நான் இதுல உண்மையா இருக்கிறேன், இனிமே நான் உன்னை சிரிப்பு காட்டுறமா, நீ பயப்படாத, உன் நம்பிக்கைக்கு நான் பாத்திரமா நான் இருப்பேன்னு சொல்லி இன்னைக்கு 1985 ஜூன் மாசம் 6ஆம் தேதி கல்யாணம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் வாக்கு கொடுத்தேன் 3 மாசம் கழிச்சு இதை பேசிட்டு, அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் டெய்லி 3 ஜோக்கு சொல்லி சிரிக்க வைக்கிறேன். இப்போ அது வர வர அது ஜோக்கு சொல்லி என்ன சிரிக்க வைக்குது, என்ன கத்துக்குச்சு இல்ல. என்னங்க 38 வருஷம் கூட இருக்கிற உங்க சுபாவம் எனக்கு வராதா சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, ஒருத்தருக்கு ஆறுதலா இருக்கலாம். மகிழ்ச்சி உள்ள வாழ்க்கையை தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு காமெடியா மாறணும், கணவன் மனைவி ஒரு நகைச்சுவை தம்பதியரா மாறணும், ஃப்ரெண்டா மாறணும். ஒரு புருஷனை உன் ஃப்ரெண்டு யாருன்னு கேட்டா மை வைஃப் இஸ் மை ஃப்ரெண்ட்னு சொல்லணும். ஒரு சகோதரியை பார்த்து who is your good friend கேட்டா மை ஹஸ்பண்ட் இஸ் மை குட் ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லணும். எதிர் வீட்டு கோபால் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லிமா, பிரச்சனை பெருசாகாத, பிரச்சனை பெருசாகி பெரிய அளவில் தெருவெல்லாம் மேட்டர் பரவிடும். தேவையா இது? ஏன் எல்லாத்த விட ஒண்ணு சொல்லிடுங்க தப்பிச்சுக்கிறதுக்கு, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். எல்லாம் கையை தட்ட பட்டமட்டா பட்டமட்டா பட்டமட்டா. ஆமா, பாருங்க, மீறல்களை எல்லாம் மன்னிக்கிறார். கசந்து கொள்ளக்கூடாது. நான் இப்படி எல்லாம் இருந்தேன் ஆண்டவரே, இதுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ? பயப்படாத, முட்டி போடுங்க, ஜபம் பண்ணுங்க, கர்த்தர் மன்னிக்க தயை பெருத்திருக்கிறார். அடுத்த வசனம் 4, நன்மைகளை அருளும் தேவனாக இருக்கிறார். படிச்சு பாருங்க 4. God is giving goodness and good things to you, everybody. God is giving good things.
தீமைகள் கர்த்தரிலிருந்து வருகிறது கிடையாது. அந்த ஒரே சங்கீதத்தில் தான் நம்ம போயின்னு இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு ஒரு பஞ்சு பதியம், அந்த அதிகாரத்துல இருந்தே பேசினாரு கர்த்தர் எப்படியாப்பட்டவர்னு சொல்லி அப்படின்னு உங்களுக்கு ஒரு பதிஞ்சிடும். நீங்க திருப்பி திருப்பி அந்த அதிகாரத்தை வீட்டில் நைட்டு தூங்குறதுக்குள்ள ஒரு 5-10 முறை திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். இன்னும் உங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கும். முதலாவது ஜெபத்தை கேட்கிறவர், இரண்டாவது மீறல்களை எல்லாம் மன்னிக்கிறவர், நிவர்த்தி செய்கிறவர், 3 நன்மைகளை அருளும் தேவனா இருக்கிறார். அதிலே சொல்ல அதுல ஒரு கண்டிஷன் வச்சிருக்கிறாரு, ஆலயத்தின் நிமித்தம் நன்மை. எல்லாம் சொல்லுங்க, ஆலயம், ஆலயத்தை நான் நேசிக்கிறேன். வச்சிருக்குதா? எனக்கு கூட தான் இருக்குது. சத்தமா சொல்லுங்க, ஆலயத்தை நான் நேசிக்கிறேன். Put your hand upon your heart. I love my church. தெரியுதோ புரியுதோ இல்லையோ சொல்லுங்க அப்படியே இங்கிலீஷ்ல. I love my church. நான் ஆலயத்தை நேசிக்கிறேன். அல்லேலூயா. அப்படி நீங்கள் ஆலயத்தை நேசிக்கும் பொழுது, ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது எல்லா நன்மைகளும் உங்கள் வீட்டை தேடி வரும். தீமைகள் அகலும், தீமைகள் அகலும். சொல்லுவாங்க பாருங்க, விசுவாசிங்க தான் கெட்ட கெட்ட கனவா வருதுங்கய்யா, பிசாசு வந்து அமுக்குதுயா வீட்டுல. இதுக்கு நம்ம யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள். அப்படி நடக்க கூடாது. ஃபைண்ட் why this happening, என்ன காரணம்? கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவங்க வீட்டுல அதை சாக்கு வச்சு பிசாசு ஏதாவது அங்க சேட்டை பண்ணுவான். அதனால்தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்றே. கிறிஸ்துவனுக்கு வந்த பழமொழி தான் அது. ஆலயம் என்றாலே அது சர்ச்சு தான், கிறிஸ்துவ சர்ச்சு தான் அது. மற்றதெல்லாம் கோயில், தர்காவா, மசூதி, அதெல்லாம் அவங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க. ஆலயம் என்றாலே அது கிறிஸ்தவர்களை சம்பந்தப்பட்டது. ஜபம், பக்தி, பரிசுத்தம், ஆன்மீகம், உபவாசம் கிறிஸ்தவத்திலே இருந்து வந்தது. எல்லாம் கைத்தட்டு பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஜபம் என்ற வார்த்தை கிறிஸ்தவத்திலே இருந்து வந்தது. அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, சாமி கும்பிட்டான்னு வாங்க. புரியாதி மக்கள் எப்படி சொல்லுவாங்க? நான் சாமி கும்பிட போயிட்டு வரேன்னு வாங்க. நம்ம அப்படி இல்லை. ஜபம் செய்வோமாக, பிரார்த்தனை செய்வோமாக, கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அதான் கிறிஸ்தவ லாங்குவேஜ். பாருங்க, நன்மை வேணுமா? யாராருக்கெல்லாம் நன்மை வேணும்? ஆலயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் ஜபத்தை கேட்கிறவர் இந்த காரியத்திலும் நமக்கு அற்புதம் செய்வார். பாஸ்டர் சொல்வாரு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இவ்வளவு பேர் வர்றீங்க, இது போதாது, உபாச கூட்டம் வைக்கிறோம், அதுக்கு எல்லாரும் வரணும்னு. முழுவதும் ஜபம் வைக்கிறோம், எல்லாரும் வரணும்னு. தசம்பாகம் காணிக்க சபைக்கு தரணும்னு. அது பாஸ்டருக்கு பண ஆசை வந்துட்டு இல்ல, பைபிள் சொல்றத அவர் சொல்றாரு. பாஸ்டருக்குன்னு இல்ல, அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது. அது ஊழியத்தில் ஒரு முக்கியமான பகுதி. கர்த்தர் அதை விரும்புகிறார். Bring all tithe offering to your church, then you may testify me whether I will bless or not. Open the window of the heaven. Malachi 3:10 says like this. தசம்பாக காணிக்கைகளை தேவாலயத்தில் கொண்டு வந்து படைப்பாயாக, சோதித்து பார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா என்று. அதனால் என்னை சோதித்து பார், ஆசீர்வதிப்பேன். அதான் அர்த்தம். என்னை சோதித்து பார் என்று ஆண்டவரே சொல்றாரு. நான் ஆசீர்வதிப்பேன். நீ சோதிக்கிற அளவுக்கு நான் சும்மா இருக்க மாட்டேன். செய்யறோமா? கிடைக்கிற எல்லாவற்றிலும் பைபிள் இருக்குது. பிரசங்கத்தை கேட்கிறவன், பிரசங்கிக்கப்படுகிறவன், அது ஊழியத்திலே சபையிலே விசுவாசியா இருக்கிற ஒரு மனிதன், போதிக்கப்படுகிறவன், போதனையை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு விசுவாசி, போதிக்கிறவருக்கு எல்லா நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அல்லேலூயா. எபிரேயர் 13:17 உனக்கு சத்தியத்தை அறிவிக்கிற, உனக்கு போதனை செய்கிற உன்னுடைய ஊழியர் மன மகிழ்ச்சியோடு உங்களுக்கு ஊழியம் செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு ஊழியம் செய்யாமல் துக்கத்தோடு அவர்கள் உங்களுக்கு ஊழியம் செய்வார்களே ஆனால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாதே. நானும் இயேசுவை தான் துதிக்கிறேன், பாஸ்டர் மட்டும் அண்ணா அப்படின்னா சுகிரியரா, நான் அவர்கிட்ட தான் பேசுவாரா, என்கிட்ட பேச மாட்டேன். அந்த வார்த்தை வரவே கூடாது. எதுக்கு வரணும்? ஆசாரியர், போதகர், ஊழியக்காரர், பாஸ்டர் என்றால் அதுக்குரிய கனம், மதிப்பு, மரியாதை. ஆமென், அல்லேலூயா. மீறி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நம்ம நியாயாதிபதி கிடையாது. நியாயாதிபதி வாசலண்டை நிற்கிறார். நம்ம நியாய தீர்ப்பு பண்ணக்கூடாது, சோதிக்க கூடாது. கிறிஸ்துவானவர் சபைக்கு தலையா இருக்கிறார். அப்ப நீ சபையை சோதித்தால், போதகரை சோதித்தால்
கிறிஸ்துவையே சோதிக்கிறாய். கிறிஸ்து சும்மா இருப்பாரா? நான் 44 வருஷமா சுவிசேஷ ஊழியம் செய்யறேன். நான் பாஸ்டர் கிடையாது, நான் சுவிசேஷகர். ஆனாலும் நான் போதிக்கிற உபதேசம் ஒவ்வொரு சபை விசுவாசியும் அவங்களுக்கு கிடைக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களிலே நன்மைகளிலே தங்களுடைய சொந்த சபைக்கு தசமபாக காணிக்க கொண்டு வந்து கொடுக்கணும். அதான் உபதேசம். நம்ம ஐபிஐ தலைமை போதகர் பாஸ்டர் யோபு ஞானபிரகாஷ் ஐயா கோயம்புத்தூர்ல என்ன அங்க அடிக்கடி அவர் சர்ச்சில் பேச விடுவார். என்ன கூட்டமெல்லாம் முடிஞ்சதும் என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டாரு. தம்பி, அசமபாக காணிக்கை சொந்த சபையில கொடுக்கணும்னு சொல்ற ஒரே சுவிசேஷகர் நீங்க தான் அப்படின்னு என்ன பாராட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க. நான் சொன்னேன், ஐயா அது கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். நான் ஊழியத்துக்கு வந்ததுல இருந்து அப்படிதான் நான் போதிக்கிறேன் அப்படின்னு. அது இன்னும் சந்தோஷம் அவருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிப்பார்? கொடுக்கலன்னா மறைச்சிட்டா, ஐயா உங்களுக்கு வர்ற சம்பளத்தில் கொடுக்குறீங்களான்னு வச்சுக்கங்க உதாரணம். வேற எவ்வளவு வருது? அனைத்திலும் அனைத்திலும் காய்கறிகள், பல வகைகள், போனஸ், அரியர்ஸ், இன்னும் கிஃப்ட். பாஸ்டருக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். இப்ப நீங்க உண்மை உத்தமமான விசுவாசி என்பது சர்ச் எல்டர்ஸ், உண்மையான விசுவாசி என்பது கர்த்தருக்கு தெரியணும்னா வந்து கொடுக்கணும். நம்ம தசம்பாகம் கொடுத்தீங்களே, இது என்னன்னு கேட்டா ஸ்பெஷலா கிடைச்சது பாஸ்டர், அதுலயும் தசம்பாகம் கொடுக்கணும் இல்லையா, வாங்கிக்கங்க, என்ன பிளஸ் பண்ணுங்க அப்படி சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. அந்த காலத்துல பணம் அவ்வளவா கிடையாது. காய்கறிகள், அரிசி, பருப்பு, நம்ம நெல்லு, வாழைப்பழம், வாழைக்காய், முருங்கைக்காய். ஐயோ, ஒரு ஐயா கட்டிக்கின்னு வந்துட்டாரு சைக்கிள்ல எங்க வீட்டுக்கு. ஒரு அரினை ஒரு அப்படியே ஒரு 300 முருங்காய் இருக்கும். நாங்க என்ன பண்றது? அத என்னையா இப்படி கொண்டாட்டீங்கன்னா, ஏசப்பாவுக்கு தசம்பாகம் கொடுக்கணும்ல. நிறைய விளைஞ்சிச்சு எங்க தோட்டத்துல முருங்கை ஒரு 10 மரம் வளர்க்குது. அதுல தசம்பாகம் கொண்டாந்து வர வாங்கிக்கோங்க, என்ன பிளஸ் பண்ணுங்கன்னாரு. அது உங்க சர்ச் பாஸ்டர் கிட்ட கொண்டு போய் கொடுங்க அப்படின்னா. எனக்கு பாஸ்டரே கிடையாது, எனக்கு நீங்க தான் பாஸ்டர்னாரு. அது ஆந்திரா அவரு. அப்புறம் வாங்கி, ஏன்னா அவர் புதுசு அப்பதான் வந்துக்கிறாரு ஏசுக்கிட்ட. நாங்கள் அப்பப்போ போய் அங்கே பாட்டு பாடி பிரசவம் பண்ணிட்டு வருவோம். அங்கே சர்ச்சில் எங்கன்னா சேர்க்கலான்னு பார்த்தா அங்கே சர்ச்சே இல்லை. வாங்கி ஜெபம் பண்ணி அவரை அனுப்பிட்டு எல்லாருக்கும் எடுத்துன்னு போய் நானும் என் மாணவியும் 10 முருங்கைக்காய் கட்டி கொண்டு போய் கிறிஸ்தவ விசுவாசிங்க ஊழியக்காரங்க வீட்டுலாம் போய் கொடுத்துட்டு நாங்கள் ஒரு 10 வச்சுக்கணும். அவ்வளோதான். அது எக்கச்சக்கமாக வச்சுக்கிட்டாங்க, அது கெட்டுரும். பிரச்சனை எதுக்கு? அப்போ நமக்கு அவ்வளோ கிடைச்சதுனால நம்ம கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸ், நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம கொடுக்க முடியும். அப்படி வாங்குகிறதை காட்டிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அதை செய்ய ஓகே. நான் சாயந்தரம் 5 மணிக்குள்ள முடிப்பேன், நீங்க யாரும் பயப்படாதீங்க. தூக்கமெல்லாம் போயிடுச்சுல, அதிர்ச்சியில சீக்கிரம் முடிச்சிருவேன். அடுத்தது பாருங்க, ரட்சிப்பின் தேவனா இருக்கிறார். வசனம் 5 படிங்க. நம்முடைய தேவன் எப்படி? 65 நான் சொல்லவே மாட்டேன். சங்கீதம் 65 ஸ்டாண்டர்ட் எடுத்து வச்சுக்கங்க. அதனால தான் நான் அதை சொல்லல. சங்கீதம் 65 பர்மனன்ட் கடைசி வரைக்கும். போதும், அது போதும் பாரு பாயிண்ட். தேவன் எப்படிப்பட்டவர்? ரட்சிப்பின் தேவன். நீங்க நினைக்கலாம் இயேசு தானே ரட்சகர். இது பழைய ஏற்பாட்டில் சங்கீதத்தில் வந்து அது எப்படின்னு, இயேசு வரதுக்கு முன்னாடி ஆண்டவரை டைரக்டா ரட்சித்தார். அல்லேலூயா. இப்போ தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த வசனம் புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு. கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்ப ரட்சிப்பு பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்கிறது. அவைகளை கர்த்தரிடத்தில், அதாவது கர்த்தர், தேவன், ஆண்டவர், ஏகோவா இப்படி எல்லாம் வரும். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு இப்படி எல்லாம் பேரு. அப்பா ஆண்டவரே, பிதாவே என் பாவத்தெல்லாம் மன்னிங்க, நான் இனிமேல் செய்ய மாட்டேன் இதெல்லாம் சொல்லி அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். கவனி, ஆரம்ப காலம் பலிகளின் காலம். ஒருத்தர் பாவம் பண்ணிட்டா அதுக்குரிய பாவ நிவாரண பலி. அவன் வசதி உள்ளவனா காளைகளை பலியிடணும், கொஞ்சம் மீடியமா இருந்தா ஆட்டுக்கடாவை பலியிடணும், ஏழைப்பட்டவனா இருந்தா புறா குஞ்சுகளை பலியிடணும். புறா குஞ்சுகள் முடியலையா ஒரே ஒரு புறா பலியிடலாம், அது கூட முடியலையா மெல்லிய மாவு அவன் கொண்டாந்து படைக்கணும். இப்படி வச்சிருந்தார் ஒரு ஒழுங்கு அந்த காலத்துல. அதற்கு பிறகு என்னாச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு அதெல்லாம் விட்டு தள்ளுவா, என்ன பாவம் பண்ணிட்ட வந்து சொல்லு,
தேவாலயத்தில் வந்து அறிக்கையிடாங்க, யாரும் இல்லாட்டி கூட பரவாயில்ல, நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணு, என் பாவத்தெல்லாம் மன்னியும் கர்த்தாவே கேளு, வாழ்வடைவான், பிழைத்துக் கொள்வான். அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவனோ இரக்கத்தை பெற்றுக் கொள்வான். அப்ப இயேசு அங்க நிக்கல, இயேசு அங்க வரல, அப்ப பிறக்கல. இயேசு வந்த பிறகு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எப்படி வருது பாருங்க வார்த்தைகள், எப்படி காலத்துல எப்படி எல்லாம் நமக்கு வார்த்தையே அது நமக்கு அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறார். அதான் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். வசனம் 8 வேகமா 3 பாயிண்ட் இருக்குது, 3 நிமிஷத்துல முடிக்கலாம். ஆண்டவருக்கு எப்படியாப்பட்ட ஆசை பாருங்க நம்மள. அதான் அப்பவே சொன்னேன், சிரிக்கணும் காலையிலும்